வெல்கம் டு கபிதா. நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா சோளக்காட்டு பொம்மையின் தொப்பி. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்க, சோளக்காட்டு பொம்மை ஒரு தொப்பி வச்சுருந்துச்சான், அழகா இருந்துச்சான். அதை பார்த்துச்சான் கோழி. எவ்வளோ அழகான ஒரு தொப்பி, எனக்கு அது தரியா அப்படிங்கிறச்சான். சரி நான் தருவேன் கோழி, நான் கேட்கறது தரியா, எனக்கு கை வலிக்குது கோழி, எனக்கு ஒரு குச்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். வளையக்கரடி வீட்டில் இருந்துச்சான். அந்த வளையக்கரடிகிட்ட கேட்டுச்சான் கோழி, எனக்கு அந்த குச்சி மட்டும் தெரியா. சரி நான் அந்த குச்சியை வச்சு தான் வீடை மூடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கவுரு தெரியா, நான் அப்புறமா அந்த குச்சி தரேன் அப்படின்னு கேட்டுச்சான். சரி நான் கவுரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கோழி சொல்லிச்சான். அடுத்தது கோழி கவுரு யார்கிட்ட இருக்குன்ட்டு போச்சு அவங்கள்ட்ட. காகட்ட கவுரு இருந்துச்சான். கேட்டுச்சான் கோழி, காகம் எனக்கு நீ கவுரு தரியா அப்படின்னுச்சான். நான் தரேன் கவுரு, எனக்கு கூட்டில் போட கம்பளி தெரியா அப்படின்னுச்சான். சரின்ட்டு போச்சான். அதுவும் கம்பளி யார்கிட்ட இருக்குன்னு. அப்புறம் தான் செம்மறி ஆட்டிகிட்ட போச்சான் கோழி கேட்டுச்சான், எனக்கு நீ கொஞ்சம் இது தெரியா கம்பளி அப்படின்னு கேட்டுச்சான். அதுவும் நான் தரேன், உனக்கு தரேன், ஆனால் எனக்கு ஒரு கண்ணாடி தெரியா அப்படின்னு கேட்டுச்சான். சரின்ட்டு அதுவும் யார்கிட்ட கண்ணாடி இருக்குன்னு அவங்கள்ட்ட போச்சான். ஆந்தை நண்பா எனக்கு கொஞ்சம் கண்ணாடி தெரியான்னு கேட்டுச்சான் கோழி. அதுக்கு ஆந்தை சொல்லிச்சான், எனக்கு நைட்டில் தான் குளிராக இருக்கு, எனக்கு நீனே போர்வை மட்டும் தந்தால் நான் கண்ணாடி தருவேன் அப்படின்னுச்சான். அதனால யார்கிட்ட போர்வை இருக்குன்ட்டு அவங்கள்ட்ட போச்சான். அப்போ தான் கழுதைகிட்ட இருந்துச்சான் போர்வை. அப்போ அதை கேட்டுச்சான் கோழி, எனக்கு உன் பழுதா மட்டும் தரியா கொஞ்சம் அப்படின்னு கேட்டுச்சான். சரி என் மேலே தான் பாரு ஈயா மிக்கிது, எனக்கு பின்னாடி ஒரு ரெக்கை அழகான ரெக்கை 3 இருந்தா நல்லா இருக்கும், என்கிட்ட 3 ரெக்கை தெரியா அப்படின்னு. அப்போ தான் கோழி யோசிச்சான், அது பின்னாடி இருக்கிற ரெக்கைய பெருசாக இருக்கிறத 3 பிச்சு தந்துச்சான். பிச்சு அது பின்னாடி கட்டிச்சான். அது ஜாலியாக அந்த ஈ தான் மிக்காமல் தட்டி விட்டுச்சான். கழுதைகிட்ட இருந்து போர்வையை வாங்கிட்டு ஆந்தைகிட்ட கொடுத்துச்சான். ஆந்தைகிட்ட இருந்து கண்ணாடியை வாங்கிட்டு செம்பரி ஆட்டிகிட்ட கொடுத்தாச்சான். காக்காட்ட இருந்து கவுரை வாங்கிட்டு வளையக்கரடிகிட்ட கொடுத்துச்சான். வளையக்கரடிகிட்ட குச்சி வாங்கிட்டு சோளக்காட்டு பொம்மைகிட்ட கொடுத்துச்சான். அப்புறமா சோளக்காட்டு பொம்மைகிட்ட இருந்து கோழி தொப்பி வாங்கிட்டான். தொப்பி வாங்கிட்டு ஜாலியாக போது பாருங்களேன் மாட்டிக்கிட்டு. அப்புறமா போய் அதில் அழகாக முட்டையெல்லாம் பொறிக்க அழகாக போட்டு வச்சுக்கிட்டான். அப்போ தான் ஒரு வாத்து வந்துச்சான், எவ்வளோ அழகான தொப்பி அப்படின்னுச்சான். அழகான தொப்பி தான், ஆனால் நான் யார்கிட்டையும் தரமாட்டேன் அப்படின்னுச்சான். இந்த கதையில் வர கோழி மாரி யார்கிட்ட என்னென்ன இருக்கோ தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். நன்றி.